ஹாபி ஹோர்ஸ், அப்படி இல்லைனா ரன்னிங் மெஷின், அப்படி இல்லைனா வெலோசிபீடு இப்படின்னு சொல்கிற பல பெயர்களில் அழைக்கப்பட்டது தான் நாம் இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய சைக்கிள், பைசைக்கிள். இந்த பைசைக்கிள் முதல்ல எப்படி இருந்துச்சு, அதன் பிறகு எப்படி உருமாறியது அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜெர்மனியில் நல்ல ஒரு பணக்காரர், அவருடைய பெயர் கார்ல் வான் ட்ரைஸ் அப்படிங்கிறவர் தான். இந்த வான் ட்ரைஸ் அப்படிங்கிறவர் அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய 2 சக்கரங்களை எடுத்து பேசாமல் நம்ம இந்த சக்கரத்துக்கு மேலே ஏறி நின்று அப்படியே காலை வச்சு தடவி 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 போனால் எங்கேயாவது போக முடியுமான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறார். அப்படி அவர் ஒரு ப்ரோட்டோடைப்பை உருவாக்கி அதுக்கு மேலே ஏறி நின்று, அதுக்கு பெடல் கிடையாது, அதுக்கு செயின் கிடையாது, அதுக்கு பிரேக் கிடையாது. அவர் கையில் சின்னதாக ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்குது. 2 வீலையும் கனெக்ட் பண்ணி அவர் ஒரு கம்பி வச்சுருக்காரு. அந்த கம்பிக்கு மேலே உட்கார்றதுக்கு ஒரு சின்ன சீட். உட்கார்ந்தா நேராக கால் தரையில் படும். தரையில் பட்ட காலை வச்சு அழுத்திட்டு போகலாம். அதாவது தரையில் நம்முடைய கால் அப்படியே முன்னாடி இருந்து பின்னாடி போக இந்த வண்டி பின்னாடி இருந்து முன்னாடி வரும். இதுதான் நாம் இப்போ பயன்படுத்தக்கூடிய சைக்கிளினுடைய முதல் மூதாதையர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ரைஸ் அப்படிங்கிறவர் தான் ஃபாதர் ஆஃப் பைசைக்கிள் அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறார். அப்போது இதற்கு அவர் பெயர் வைத்தது தான் ரன்னிங் மெஷின், அப்படி இல்லைனா ஹாபி ஹோர்ஸ் அப்படின்னு சொல்கிற பல பெயர்களில் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அழைக்கிறார்கள். நிறைய பேருக்கு இதனுடைய மெக்கானிசம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேலே ஏறி நான் அழுத்தணும், பிரேக் பிடிக்க முடியலை, என்னப்பா இது அப்படின்னு சொல்லி நாளடைவில் இது என்ன ஆகுது அப்படின்னா உருமாற்றம் அடைய ஆரம்பிக்குது. 1817களிலிருந்து அடுத்ததாக ஒரு 40 வருஷத்தில் நிறைய விதமான பைசைக்கிள்ஸ் எல்லாரும் கண்டுபிடிச்சாலும் 1860களில் கண்டுபிடிச்சது தான் ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த கண்டுபிடிப்பின் பெயர் தான் போன் ஷேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டுபிடிப்பை 3 பேர் சேர்ந்து கண்டுபிடிக்கிறாங்க. முன்னாடி இருக்கக்கூடிய டயர் மட்டும் ரொம்ப பெருசாக இருக்கும், பின்னாடி இருக்கிற டயர் குட்டியோண்டா இருக்கும். முன்னாடி இருக்கக்கூடிய டயரில் ஒரு பெடல் இருக்கும், மேலே ஏறி உட்கார்றதுக்கு ஒரு சீட் இருக்கும். இதுதான் இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய சைக்கிளினுடைய கிட்டத்தட்ட ஒரு மாடல் அப்படின்னு சொல்லலாம். இதன் பிறகு 1885களில் சேஃப்டி பைசைக்கிள் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. இந்த சேஃப்டி பைசைக்கிளில் தான் 2 டயர்ஸும் சராசரியாக ஒரே அளவில் இருக்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. 1885ல் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த சேஃப்டி சைக்கிள் 1889ல் விமன் சேஃப்டி சைக்கிளாக உருமாறுகிறது. அதாவது பெண்களும் பைசைக்கிள் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது தான் பைசைக்கிள் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலம் அடையுது. சொல்லப்போனால் மனிதர்கள் அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு இப்போ வர கியர் சைக்கிள், எலக்ட்ரிக் சைக்கிள் அப்படின்னு சொல்லி உருமாற்றம் அடைந்த கதை எல்லாமே நம்ம தெரிந்தது தான். ஸோ ஒரு சைக்கிளுக்கு பின்னாடி இப்படி ஒரு வரலாறு இருந்தது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியலனா இதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கும் தெரியாமல் இருக்க வாய்ப்புகள் இருக்குது, ஷேர் பண்ணிக்கோங்க.